தமிழ்நாட்டில் அவதூறு பரப்புவதற்கு என்றே அனுப்பப்பட்டவர் மேதகு ஆளுநர் அவர்கள். கமலாலயத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர் ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு வித்தியாசம். நேற்றைய தினம் அவர் ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்கம் போல தன்னுடைய பாணியிலே பேசியிருக்கின்றார். தமிழ் கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, மொழி இவற்றை பற்றியெல்லாம் பேசுகின்ற ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நான் பார்த்தாக வேண்டும். தமிழ்நாட்டையும் தமிழகத்தையும் இழிவுபடுத்துவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அளித்த பேட்டியில் பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் முழங்கியிருக்கின்றார். திராவிடம் என்பது கற்பனை அவர் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்பட்டனர். தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இதெல்லாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார். திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா, அல்லது அது வங்க மொழியிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அவராலே புரிந்து கொள்ள முடியவில்லையா என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்து அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் என்று. இப்படித்தான் ஒரிசாவிலே தேர்தல் நடந்தது. ஒரிசாவிலே தேர்தல் நடந்த நேரத்திலே அமித்ஷாவும் மோடியும் அங்கே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள வேண்டுமா, ஒரிசாவின் சாவி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று தமிழர்களை திருடர்களைப் போல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார்கள் அமித்ஷாவும் மோடியும். தமிழர்கள் என்ன திருடர்களா, குற்றவாளிகளா? தமிழ்நாடு என்ன குற்றவாளிகளின் பிறப்பிடமா? ஆனால் அவர்கள் அந்த தேர்தலிலே பரப்புரையிலே சொன்னது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள வேண்டுமா, அதுவும் தமிழ்நாட்டிலே ஒரிசாவினுடைய சாவி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி மற்ற மாநிலத்தை பற்றி பேசிவிட்டு பீகார் தேர்தலில் என்ன சொன்னார்கள்? பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையில் இருக்கிறது என்றெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். ஜார்க்கண்டிலிருந்து ஒரிசாவிலிருந்து ஒரு டீம் வந்து, ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு வந்து நம்முடைய திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய பீகாரிகளையெல்லாம் சந்தித்தார்கள். அவர்கள் வீடியோக்களிலே வந்ததெல்லாம் வதந்தி. நாங்கள் இங்கே நன்றாக இருக்கிறோம், இங்கே நாங்கள் நன்றாக நடத்தப்படுகிறோம், எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறது, அதன் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கையும் நாங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும். பேசினா உடனே என்னுடைய தமிழ் பற்றி தெரியாதா என்பார்கள். ஆனால் தமிழ் மொழிக்காக அவர்கள் ஒதுக்கியது 150 கோடி, சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் ஒதுக்கியது 2500 கோடி. இதுதான் தமிழ் பற்றா? இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம்.